புரியல. ஆலயத்தில் இருந்தது ஆசீர்வாதம், சுகம், நன்மை, திருப்தி. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க, அங்க போன திருப்தி, இங்க போன திருப்தி, அவரை பார்த்தா திருப்தி. நெவர் நெவர் நெவர். என் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பதே பிள்ளையே, அப்புறம் அந்த ஆலயத்துல இல்லைன்னா சுகம் இல்லை. மார்க் 3ஆம் அதிகாரம், இயேசு மறுபடியும் ஜெபாலயத்திற்குள் போனார். அங்கே ஒரு சுபின கையுடையவர் இருந்தான். சரி, யோசித்து பாருங்கள். அவர் மட்டும் அங்க வந்திருக்காவிட்டால் தன் நிலைகளை, தன் இல்லாமையை, தன் வெறுமைகளை, அடுத்தவரை குற்றம் சுமத்தி வீட்டுக்குள்ள இருந்திருந்தான் அவன் சுகம் பெற்றிருக்க மாட்டான். அவன் வந்தான், சுகம் பெற்றான். அப்படியானால் அவனை சுகமாக்கினது ஆலயம், ஆலயத்தின் ஆண்டவர். வார்த்தை சொல்லுகிறது, அன்பானுடைய ஆலயத்தின் சம்பூர்ணம். சற்று விரிவாக்க சொல்லுகிறேன். சம்பூரணமே ஆலயத்துல தான் இருக்குது. ஆலயத்தில் சம்பூரணம். யோசித்து பாருங்கள், ஆலயத்தில் தான் சம்பூரணம். அடுத்த வார்த்தை திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லப்பட்டது தாகத்தை தீர்க்கிறார். ரெண்டு செய்கிறார், திருப்தி ஆக்குகிறார், உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். எத்தனை அருமையான வார்த்தை. எனவேதான் என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆலயத்துக்கு போனோம், அதான் திருப்தி. ஆலயத்துக்கு போறோன்னா அதிருப்தி. ஆலயத்துக்குள்ள போறோன்னா சுகமடைய முடியாது. ஆலயத்துக்குள்ள போகலைன்னா கர்த்தரோடு பேச முடியாது. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உங்களை அவர் திருப்தி ஆக்குவார். அதே 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எப்படி ஆக்குவாராம்? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல ஃபுல்னஸ். ஃபுல்னஸ். மற்ற எல்லாமே அரைகுறையானது. இங்க சொல்லப்பட்ட சம்பூரணத்தினாலே. அப்படியான உலகம் கொடுக்கும், அதுல பூர்ணம் இருக்காது, அதுல குறைவு இருக்கும், ஒரு தொய்வு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஒன்று சம்பூரணமாயிருக்கும். அது மட்டுமல்ல, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, திருப்தியாக்குவர் மட்டுமல்ல, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உன்னை துதிக்க வைப்பார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் உன்னை மாற்றுவார். will make you to rejoice. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, satisfied with the fullness of his house. அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாலே உனக்கு திருப்தி தான். வாழ்க்கை மாறும், வசதிகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும், துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காதீங்க.